ஹாய் guys, வெல்கம் டு லெஜண்ட்ஸ் பிளாட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமாக பேசப்படுற ஒரு பொலிட்டீஷியனை பற்றி தான் பார்க்க போகிறோம். விஜயபாஸ்கர் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது கரூர் தான். எம்ஆர் விஜயபாஸ்கரோட ஃபுல் ஸ்டோரியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு ஆர்டினரி பார்ட்டி ஒர்க்கர்லேருந்து ஸ்டேட் மினிஸ்டர் வரைக்கும் எப்படி வளர்ந்தார், அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன, கான்ட்ரோவர்சிஸ் என்ன அப்படிங்கிற ரெண்டு சைடை பற்றியுமே இந்த வீடியோவில் நம்ம பேலன்ஸ்டாக பார்க்கலாம். எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து தமிழ்நாடோட கரூர் டிஸ்ட்ரிக்டை வந்து சேர்ந்தவர். சின்ன வயசுலேருந்தே பாலிடிக்ஸ் மேலே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. ஏடிஎம்கே கட்சியில் வந்து ஒரு கிராஸ் ரூட்ஸ், ஒரு அடித்தளத்திலிருந்து சேர்ந்து வேலை செஞ்சு ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் லீடராக கிராஜுவலாக வளர்ந்து பார்ட்டி ஒர்க்கரோட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி லீடர்ஷிப்போட நம்பிக்கையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டார். அவரே தான் 2016 தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷனில் கரூர் கன்சிஸ்டன்சி, அதான் கரூரில் வந்து ஏடிஎம்கேல ஒரு கேண்டிடேட்டாக நிற்கிறார், எம்எல்ஏ கேண்டிடேட்டாக. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் நிற்கிறது. அது அவர் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக அதை பார்த்து தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராகவும் அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சங்காட்டி அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸஸ்ஸு, டிரான்ஸ்போர்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸு, ரோட் சேஃப்டி அவேர்னஸஸ்ஸு, லைசன்ஸு, அந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு அடியில் வருது. ஒரு சாதாரணமாக ஒரு கிராமத்தில் ஒரு கரூர் சிட்டியில் வளர்ந்த ஒருத்தர்னால ஒரு மினிஸ்டர், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் பட்டமே கொடுத்துருக்காங்கன்னு அவர் ரொம்ப பெருமைப்பட ஆரம்பிக்கிறாரு. மினிஸ்டராக இருந்த காலத்தில் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸ் எல்லாம் வந்து எடுக்கிறாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மேனேஜ் பண்ணுறது, ரோட் சேஃப்டி, இந்த மாதிரி பல விஷயத்த வந்து நிறைய பண்ணுறாரு. ஆனால் இருந்தாலுமே ஆப்போசிஷன்ஸ் வந்து பயங்கரமாக கிரிட்டிசைஸும் பண்ணாங்க இவர் பண்ணதையெல்லாம் வச்சு. 2016 முதல்ல 2020 வரையும் மினிஸ்டராக இருந்த அவரோட பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் கரூரில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது. அந்த அளவுக்கு பயங்கரமாக முக்கியத்துவம் கொடுத்தாங்க கரூர் மக்களுக்கு. ஆனால் பொலிட்டிக்கல் லைஃப்பில் வந்து சக்ஸஸ் மட்டும் இருக்காது, கண்டிப்பாக வந்து டவுன்ஃபாலும் இருக்கும், டிஃபீட்டும் இருக்கும். அந்த இடத்துல தான் 2020 அசம்பிளியில் வந்து டிஎம்கே கேண்டிடேட், அவர் வந்து யாரும் நம்ம சொல்லவே தேவையில்லை, அவருக்கு அகெயின்ஸ்டாக வந்து தோற்று தான் போனார் 2021. அதுக்கப்புறம் அவர் மேலே வந்து பல லீகல் கேஸும் ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி சொல்கிறதுனா, இன்கம்க்கு மேலே அசட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த சம்மந்தமாக ரிசர்ச் எல்லாமே கூட பண்ணாங்க, லீகல் ப்ரொசீடிங்கு, மணல் கடத்தல், இந்த மாதிரி 1008 பிரச்சனையும் வந்து அவர் மேலே அப்போஸும் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி லேண்டு, ஒரு 100 ஏக்கரா 100 கோடி இந்த மாதிரி வந்து நிறையா வந்து கணக்கில் சேர்த்தப்படாத சொத்துக்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நிறையா பேசப்பட்டாங்க. பின்னாடி லீகல் சாண்ட் ஸ்டோரேஜ், சாண்ட் மைனிங்கு, இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் இன்வெஸ்டிகேஷனும் மேலே பண்ணாங்க, அரெஸ்ட்டும் பண்ணாங்க. பொலிட்டிக்கல் சைடில் பார்த்தா சப்போர்ட்டர்ஸ் வந்து அவரை வந்து ஹார்ட் ஒர்க்கிங் லீடர் அப்படின்னு கரூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணாங்க. இருந்தாலுமே கிரிட்டிசைசேஷன் பண்ணதுக்கு வந்து கரப்ஷன் அலிகேஷன்ஸ், இந்த மாதிரி வந்து ரிப்பீட்டடாக லீகல் இஷ்யூஸே நடந்துட்டு இருந்தாங்காட்டி அவர் மேலே ஒரு நெகட்டிவ் சைடும் நிஜமாலுமே இருக்குது அப்படிங்கிறது தான் மக்கள் மனசில் வந்து நம்பிக்கையாக விதைச்சது தான். அந்த நம்பிக்கையில் தான் மக்கள் மாற்றி போட்டு 2021 அவருக்கு பயங்கரமான ஒரு லாஸை கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம எதையுமே மாற்ற முடியாது. அவர் 2016 அவ்வளோ பெரிய மினிஸ்டராக இருந்து 2021 டவுன்ஃபால் ஆகிருக்கிறாங்கன்னா அந்த இன்பிட்வீன் 5 வருஷத்துக்குள்ளே அவரோட நெகட்டிவ் சைடும் நிறைய பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இதுலேயே ப்ரூவ் ஆகுது. இப்போது கரண்ட்டாக 2026 இன்னும் பெரிய ட்விஸ்ட் எல்லாம் பண்ணி விட்டுட்டாங்க. அது நம்ம நிறையா வந்து நம்ம இப்போ கரண்ட் சிஎம் விஜய் சார் இருக்கும்போது பார்த்துருக்காது நிறையாவே டிவியில் இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் பீப்புள்ஸும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி சொல்கிறதுனா, பெரிய பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் நடந்துச்சு. விஜயபாஸ்கர் வந்து ஏடிஎம்கேவை விட்டு வெளியவே வந்துட்டார். அஃபீஷியலாக நேற்று டிவிகேல வந்து ஜாயின் பண்ணிட்டார். இது தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லேயே ஒரு பெரிய டிஸ்கஷனாக கூட மாற ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நிறைய பேர் அப்கமிங்கில் இருக்காங்க, அதை நம்ம அப்புறமா பேசலாம். ஓவராலாக பார்த்தா எம்ஆர் விஜயபாஸ்கரோட ஜேர்னி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று தான். டிஸ்ட்ரிக்ட் லெவல் பார்ட்டியில் ஒர்க் பண்ணார், தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் வரைக்கும் வளர்ந்தார். அவரோட பொலிட்டிக்கல் கேரியரில் அச்சீவ்மெண்ட்டும் இருக்குது, கான்ட்ரவர்சியும் இருக்குது. ஆனால் இருந்தாலும் கூட இப்போ 2026 அப்கமிங்கில் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு ப்ராப்பர் டெசிஷன் எடுத்தோமா எடுக்கலையா அப்படியெல்லாம் எதையும் யோசிக்காமல் கரெக்டாக ஒரு டெசிஷன் தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி டிவிகே விஜய் சார் கூட வந்து சேர்ந்தார். ஆனால் இது என்ன, ஒரு எலெக்ஷன் முன்னாடியே வந்து ஜாயின் பண்ணியிருந்தாருன்னா அவரோட ஒரு லெவல், அவருக்கு கிடச்சிருந்த ஒரு பொசிஷன் எல்லாமே வேறு மாதிரி தான் கண்டிப்பாக இருந்திருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டாருன்னே தான் கண்டிப்பாக நம்ம சொல்லணும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா அவரோட லைஃப்பில் நடந்த ஸ்டோரிஸ், தீசிஸ்ன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக இதெல்லாம் உண்மையான ஒரு கதை தான். அப்படிங்கும் பொழுது அது உண்மையாக மட்டும்தான் எடுத்துக்கணும், கதையாகவும் கூட எடுத்துக்க முடியாது. இப்போ நீங்கள் இதில் என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து 2026 அசம்பிளியில் வந்து ஃபஸ்ட்டே விஜயபாஸ்கர் வந்து டிவிகேல வந்து நான் ஜாயின் பண்ணணும்னு
அட்லீஸ்ட் ஒரு கூட்டணியாவது வைக்கணும் அப்படின்னு வந்து இபிஎஸ்ட்ட வந்து நான் சொல்லி முயற்சி செஞ்சேன். ஆனால் அவரு தான் அதுக்கு ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரி நிறையா ப்ரெஸ் மீட்டில் சரி இவர், அதுக்கப்புறம் சிவி சண்முகம் அவர், அப்புறம் வேலுமணி எஸ்பி வேலுமணி அவர் எல்லாமே சேர்ந்து இபிஎஸ் மேலே கான்ட்ரவர்சி வைக்கிறாங்க. அவர்னால தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு தோத்ததுக்கு காரணம் அப்படின்னும் கூட சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு கட்சிக்காராக இல்லாமல் ஒரு பொதுமக்களாகவே நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நிலவரம் என்னவா தெரியுது, எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ விஜயபாஸ்கர் வந்து நேற்று நம்ம டிவிகே மீட்டிங்கில் பேசியிருந்தார். இப்படி நாங்கள் வந்து எவ்வளவோ வந்து டிவிகே கூட ஜாயின் பண்ணுங்க, கூட்டணி வைங்க அப்படின்னு இபிஎஸ் கிட்ட வந்து தேர்தலுக்கு முன்னாடியும் சொன்னோம். அதுக்கப்புறம் தோத்ததுக்கப்புறமும் கூட ஓகே அவங்க 108 சீட் 108 சீட்டு வந்து மெஜாரிட்டியாக வின் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது நமக்கு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது தான் ஒரு நல்ல விஷயம், நம்ம கட்சிக்கும் நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும் அப்படின்னு இபிஎஸ் கிட்ட வலியுறுத்துறதாகவும் சொன்னாங்க. ஆனால் அந்த இடத்துல இபிஎஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை இது வேணாம், நமக்கு நம்ம தான் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டாக சொல்லியிருக்கிறதா வந்து சிவி சண்முகம், விஜயபாஸ்கர், எஸ்பி வேலுமணி அவங்கள ப்ரெஸ் மீட்டே ஓப்பனாக கொடுத்துட்டாங்க. எதை வச்சு அப்படின்னா, டிஎம்கே வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து வெளியிலிருந்து ஆதரவு தரோம், ஏன்னா நம்ம சைடும் ஸ்டாலின் ஐயாவும் தோத்து போனாங்காட்டி நாங்கள் வெளியிலிருந்தே ஆதரவு தர்றோம். ஸ்டாலின் ஐயா இன்கேஸ் ஜெயிச்சிருந்தாங்கன்னா இந்த டாக்கே நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ சிஎம்மா இருக்கிறதா நான் சிஎம்மா இருக்கிறதான்னு ஒரு காம்படிஷன் வந்திருக்கும். இந்த இடத்துல உதயநிதி அவரையும் நம்ம எடப்பாடியும் கம்பேர் பண்ணும்போது எடப்பாடி தான் வந்து வயசுல மூத்தவர் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கோசரம் நீங்கள் வந்து சிஎம்மா இருங்க, 3வது ஒரு ஆள் சிஎம்மா இருக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தரோம், நீங்கள் சிஎம்மாக இருந்து ரூல் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா 2.5 2.5 வருஷம் நம்ம ஆட்சி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்ததான் வந்து இவங்க 3 பேருமே ப்ரெஸ் மீட்டை வச்சு ஓப்பனாக உடச்சிட்டாங்க. இப்படியெல்லாம் நடந்துச்சு. இந்த மாதிரி எம்ஜிஆர் காலத்துலேயும் சரி, ஜெயலலிதா காலத்துலேயும் சரி, அண்ணாவோட வழியை வச்சு நம்ம ஏடிஎம்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒன்று உருவாக்கப்பட்டதே வந்து டிஎம்கேவை வந்து எதிர்த்து தான். இப்போ அதே கட்சி கூட நம்ம ஜெயிக்கணும், நம்ம முதலமைச்சராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கோசரம் அந்த கட்சி கூடவே கூட்டணி வைக்கிறங்கிறது வந்து மக்களே கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு விஷயம். அதை நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்னு சொல்லி தான் நாங்கள் இந்த அவர் எந்த கண்டென்ட் மீட்டிங் வச்சாலும் நாங்கள் பண்ணலை. ஏன்னா எங்களுக்கு அதில் விருப்பம் கிடையாது. இன்னொருத்தர் ஜெயிச்சிருந்தாலும் மக்கள் பெரும்பான்மையாக அவங்கள தான் சூஸ் பண்ணியிருக்கிறாங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். தோல்வியும் நம்ம ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாலே நம்ம கட்சியும் நல்ல நாளைக்கு வளரும், நம்ம என்ன தப்பு பண்ணணுங்கிறத முன்னிறுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி 3 பேருமே பேசியிருந்தாங்க. ஆனால் அது எடப்பாடி என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி எல்லாம் ஒன்று நடக்கவே கிடையாது. டிஎம்கே சைட்லேருந்தும் அப்படி தான் சொன்னாங்க, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பிரச்சனை பேச்சு எதுவுமே நடக்கவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவங்க வந்து கொடுக்குற ப்ரெஸ் மீட்டை பார்த்தா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக கொடுக்குறாங்க. எடப்பாடி ஐயா வந்து எங்கள்கிட்ட வந்து இப்படி சொன்னாங்க, திமுக வெளியிலிருந்து மறைமுக ஆதரவு தராங்களாமா, நம்ம ஆட்சி அமைக்கலாம், நம்ம தான் அப்படிங்கிறதுக்கோசரம் பாண்டிச்சேரியில் எல்லா மினிஸ்டரையும் எல்லா ஜெயிச்ச எம்எல்ஏவை எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே வச்சுருந்தாங்க. அது நீங்களே கண்டிப்பாக எல்லாரும் நல்லா பார்த்துருப்பீங்க. ஏன்னா விஜய் வந்து சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி குதிரை பேரம் பேசிடுவாங்க, அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. ஆனால் அதுக்காக கொண்டு அவங்களை அங்கே வைக்க கிடையாது. அவங்க ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் முயற்சி பண்ண முடியுமோ எடப்பாடி அவர்கள் வந்து முயற்சி பண்ணனாதான் வந்து இந்த 3 பேருமே நல்லா தெளிவாக பேசி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம இதை சரின்னு எடுத்துக்க முடியுமா இல்லைன்னு எடுத்துக்க முடியுமான்னு எடப்பாடி ஐயா பேசினா மட்டும்தான் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அவர் பேசுறதுலேயே ஒரு தெளிவும் இல்லாதங்காட்டி நம்ம இதை எப்படி பார்க்கறதுன்னே தெரியாத அளவுக்கு இருந்த நிலையில இப்போ அவங்க 3 பேருமே சரி, இப்போ வரைக்கும் விஜயபாஸ்கர் அவர் வெளியில் வந்துட்டார், இன்னும் எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் வரும் இன்னும் வெளியே வரல. ஆனால் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணலான்னு இருக்காங்க, எம்பி சீட்டையும் காலி பண்ணிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக கூடிய சீக்கிரமாக வந்து சேர்ந்துருவாங்க. நேற்று பேசும்பொழுதுமே விஜயபாஸ்கர் வந்து இது வெறும் மெயின் பிக்சர் கிடையாது, ட்ரைலர் தான், டெல்டாவில் நான் மெயின் பிக்சரை காமிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பஞ்ச் டைலாக்கையும் செஞ்சு முடிச்சிருந்தாரு. அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஓவரால் ஏடிஎம்கே லீடர்ஸையே இங்கே கொண்டு வந்துருவாங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்று சேர்ந்து தான் இனி ஆட்சி அமைக்க முடியும்னு ஒரு நிலை வந்துருமோ அப்படிங்கிறது தெளிவாகவே இதில் தெரியுது. ஏன்னா டிவிகே வந்து ஒரு கட்சியை தனியாக எதிர்த்து இப்போ இருக்கிற ஏடிஎம்கேனால ஜெயிக்க முடியாதுன்னு நம்ம வெளியிலிருந்து பார்த்தாலே தெரியுது. டிஎம்கேவும் வந்து அந்த அளவுக்கு பீப்புள் கிட்ட எவ்வளோ மைனஸ் வாங்கியிருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியுது. அப்படிங்கும்போது டிவிகேவை வந்து இன்னி ஒரு எகெயின்ஸ்ட் கட்சியாக இருந்து பண்ணணும்னா இப்படி தான் சாத்தியம் அப்படின்னு மக்கள் நிறைய பேசப்படுறாங்க.
இந்த ஆட்சி நல்லா அமைஞ்சதுன்னா இப்படியே தொடரட்டும் அப்படிங்கிறது மக்கள் விருப்பமாக தான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த கட்சியிலிருந்து எங்க வந்து சேர்ந்தாலும் தலைமை சரியாக இருந்தால் எல்லாமே வழி நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டாடா, see you, bye bye.